உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலன்கள்லாம் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா, புதனின் ஆகச்சிறந்த ஆளுமையை அப்படியே அலைக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பக்கம் செவ்வாயோட ஸ்பீடு, அந்த பக்கம் புதனோட அறிவு. வாவ், வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய, யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனா ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்றெனில் கேட்டை நட்சத்திரம் தான். அதனால தான் அந்த காலத்துல கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் வாழும், கேட்டை நட்சத்திரம் கெட்டும் போகும்னு பேசினாங்க. நீங்க எப்படி அதை இயக்குகிறீர்களோ அதை பொறுத்து இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது இயங்க ஆரம்பிக்கும். ஓகே, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வருட ஆகஸ்ட் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்று பார்த்தால், முதல்ல ஒரு அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இனிதே ஆரம்பம். ஒரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா, ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் தான். இதை ஒன்றும் பெருசா நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன், நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல இருக்கல், நட்சத்திரநாதன் வீட்டுல ராசிநாதன் இருக்கா, ராசிநாதன் வீட்டுல நட்சத்திரநாதன் இருக்கிறதுலாம் ஒரு காம்பினேஷன். இந்த பரிவர்த்தனை எப்பயுமே ஒரு நல்லவைகளை மட்டுமே கொடுக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரநாதனுடைய வீட்டுல, செவ்வாய் புதனோட வீட்டுல இருக்காரு. அந்த புதன் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலு குறைந்து வக்கரமா இருக்காரு. 11ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் சரியா போகுது. ஸோ ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம். அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இருக்க போகுது. எக்ஸ்பெஷல் சொல்லணும்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா குடும்பஸ்தானம் வழுக்க போகுது, முயற்சி ஸ்தானம் வழுக்க போகிறது, வித்யாஸ்தானம் இயங்க போகிறது, நிறைய படிக்க போறீங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய போகிறது. இல்லை படிக்கிற கேட்ட நட்சத்திர குழந்தைங்க சூப்பராக படிக்க போறீங்க, நிறைய டிராவல் பண்ண போறீங்க, குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான அமைப்பு, இல்லை ஏதோ ஒரு வேலை அப்படின்ற இடமே இந்த 2ஆம் இடம் தாங்க. 2ஆம் இடம் வருமானத்தை வரக்கூடிய இடம். இந்த 10-6 வேலையை இண்டிகேட் பண்ணி தரக்கூடிய இடங்கள் இல்லையா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய இந்த வக்ர கதி ஒரு நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்படக்கூடாது. 4ஆம் இடத்துல சனியோட அமைப்பு வர்றதுன்றது, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு மாதிரியான நட்பு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள். அதனால பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம், இல்லை குடும்பத்திற்காக சில விஷயங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, வேலை செய்கிற இடத்துல மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம், போகலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ ஓகே, 15ஆம் தேதிக்கு அப்புறம் இனிமேல் கொஞ்சம் ப்ரெஷரெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 30ஆம் தேதி தான் திரும்ப சேருவார். அப்போது ஆகஸ்ட் 30க்கு மேலே கொஞ்சம் வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். அது அடுத்த மாதம் பலன்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதம் கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கெட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, சுக்கிரனோட பார்வை, அதனால் எதிர்பார்க்காத எல்லாமே நடந்திருக்கும். 1ஆம் தேதியிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு போன மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அதுக்கான வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சுக்கிரன் குருவோட வீட்டுக்கு போனோடனே, குருவோட வீட்டுக்குல குரு இருக்கிற வீட்டுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கு. 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 2ஆம் இடத்திற்கு சுக்கிரனுடைய பார்வை, 10ஆவதுக்கு இங்கிருந்து முன்பின் 3ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய ராகுடைய பார்வை, இது எல்லாமே 2ஆம் இடத்திற்கு வருதல் என்பது கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு சின்ன சின்ன கிளாஷை உண்டாக்கலாம் பேச்சுவார்த்தையில். 2ஆம் இடம்ன்றது பேச்சுவார்த்தை. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள்னு சொல்லுவோம்ல, அட போங்க மேடம் எப்போதான் அப்படியே இருக்குன்னா, பிளஸ்டு இல்லை, புதுசாக ஒன்றும் வரப்போறல, ஆல்ரெடி நம்மளுக்கு அனுபவப்பட்டுருச்சு, அதனால நகர்ந்துருவீங்க. இல்லை இது வரைக்கும் நானும் என் ஒய்ஃப் இப்படி தான் ஒத்தெல்லாம் போயிட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும், சுக்கிரன் என்பது அக்காவை குறிக்கும், சுக்கிரன் என்பது அத்தையை குறிக்கும், சுக்கிரன் என்பது பெண் தோழிகளை குறிக்கும். இது 2ஆம் இடத்துல ராகுவோட அந்த கரவத்தம்லாம் வரும்போது சில சமயம் சில பேருக்கு மனைவியோட ஒரு சின்ன ஊடல் வர்றது, பெண் தோழிகளோட ஒரு சின்ன ஊடல் வர்றது, இல்லை உங்களுடைய அத்தைமார்களுடைய, இல்லை உங்களுடைய மாமியாரோட ஒரு சின்ன ஊடல் வர்றது, பெண் குழந்தைகளோட, இந்த மாதிரி சின்ன சின்னதாக விஷயங்கள். இல்லாட்டி பணம் அப்படின்ற இடத்துல ஒரு விரயம் மாறுது. சுக்கிரன் எல்லாமே கேஷ் தான். இல்லை சுகபோகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், அதை என்ன சொல்றது, சொஃபஸ்டிகேட்டடாக வாழக்கூடிய வாழ்க்கையை இண்டிகேட் பண்ணுறவர் எல்லாமே சுக்கிரன் தான். ஒருவேளை நல்லா இருந்ததுன்னா எதிர்பாராமல் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். தசாபுதி நல்லா இல்லாட்டி சுகத்திலையும் அந்த நம்ம தூக்கத்திலையும் நம்மளுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லையும் ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு பேரியரை அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும். கிளியர்? ஓகே.
ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது, கேட்டதற்கு மேலாகவும் கிடைக்க போகிறது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கா. நட்சத்திரநாதன் வீட்டில் ராசிநாதன் வீட்டில் நட்சத்திரநாதன்ற மாதிரியான பரிவர்த்தனையோட அமைப்பில் இருக்குது. இதுவே ஒரு ஆகச்சிறந்த நல்லவைகளை உங்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. எஸ்பெஷலி புதன் திசையெல்லாம் நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. பெருசாக கவலைப்பட்டுக்கிற அளவுக்கு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றுமே நடக்க போதில்லை. படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க. நிறைய படிப்போடு கனெக்ட் ஆக போகுது. வித்யாஸ்தானம் ஒழிக்கிறது. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்தைகளை சொல்லக்கூடிய வீட்டில் போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கிறார் என்பது அந்த இடம் தான், ஸ்தானபலம் தான் தீர்மானம் ஒன்று. எப்பயுமே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் இருக்கிறதுக்கான மதிப்பு. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸர்னு உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க. அதே நீங்கள் வீட்டில் இருந்தால் யாராவது சல்யூட் அடிப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரே ஆள் தான். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தான் உங்கள் மதிப்பு தீர்மானம் செய்யப்படுகிறது. அது மாதிரி பிளானட் எந்த இடத்துல இருக்கின்றது ஸ்தானபலத்தை பொறுத்து தான் அதுக்கு தகுந்த மாதிரியாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள போகிறான். அந்த வகையில் பார்த்தா இந்த தடவை காலபுருஷனுடைய 4ஆம் வீடு என்பது வித்தைஸ்தானம், சுகஸ்தானம், கல்விஸ்தானம், அம்மா ஸ்தானம். நிறைய அம்மாவினுடைய ஆதரவு கிடைக்க போட்டு கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மாவை போய் பார்த்துட்டு வருது, அம்மாவோட நீங்கிருத்தல், அம்மாவை கூட்டு வந்து வச்சுக்கிறது, இல்லை அம்மாவை போய் நீங்கள் பார்க்கறது அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்க போகிறது. இல்லை அம்மா அவங்களோட தான் இருக்காங்கன்னா நிறைய அம்மாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி சொத்து இதெல்லாம் இதுதான். நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, சுக்கிர பார்வை. ஸோ அதனால் அது நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். யாரெல்லாம் இந்த ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதி ஆரம்பம். ராகுடைய பார்வையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ முதல் 11 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா, 15 நாள் எடுத்துக்கோங்க கடந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிக சூப்பரான யோகமான காலகட்டமாகத்தான் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, நீங்கள் படிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்து உள்ள நிறைய வந்து புது புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு கிடைப்பது. நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நிறைய உங்களுடைய அறிவு மேலோங்க போகிறது. அதன் மூலமாக உங்களுடைய ஆற்றல் வெளிப்பட போகிறது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களா, காதல் இனிக்க போகிறது, கவிதை பிறக்க போகிறது. வாட்டர் வைட்ஸ் உங்களுடைய நேட்டர் ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பொசிஷனை பொறுத்து உங்களுடைய இனத்தோடு, அதை என்ன சொல்கிறது, உங்களுடைய ஸ்பௌஸோட நெருக்கமோ இல்லை ஒரு ஊடலோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாலாம் அது ஆக போகிறதுல கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் 40 வயதை தாண்டியே கேட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அதில் மேல் சொன்ன அத்துணை பலனும் உங்களுக்கு தான். எல்லாமே 11ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாக போகுது. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். பேக் பெயின் வருது, B1 L1 L2 சொல்லக்கூடிய அந்த இடத்துல பேக் பெயின் வருது. அதே மாதிரி கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுது. நிறைய பேரிச்சம்பழத்தை யூஸ் பண்ணுங்கள். இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரங்க 40 வயதுலேருந்து 60 வயதுக்காரங்க இருக்கவங்க தசாபுத்தின் அடிப்படையில் அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறான்றதை வச்சு நான் சொல்கிறேன். கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகுறது, கொஞ்சம் இல்லைன்னா ரொம்ப எப்போ தான் சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கு. ரெண்டுமே நடக்கும். டயர்டாக அப்படியே ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருந்தா என்னது அப்படின்னா சொன்னால் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். இல்லை அப்படியே டயர்டால நம்ம வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் உருவாகல. வேலை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு செக் அப்படி இருக்குது. அதனால் இல்லை உழைக்காமே சம்பாதிக்கிறது இது எல்லாமே நடக்குங்க. ஸோ எல்லாம் திரும்ப சொல்கிற தசாபதிகள் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. அதற்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கூட சேர்ந்து வழியேற்ற போகிறார்கள். ஓகே, 60 வயது தாண்டியே கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு போய் பார்த்துட்டு வருது, பல்லு போய் பார்த்துட்டு வருது நடக்க போகுது. பல்லு கண்ணு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. முட்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எட்டி பார்க்கலாம். சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்ற மாதிரி ஒரு ஃபுல்லாக அவங்க பாடி செக்அப் பண்ணி வச்சுக்கலாமேன்ற மாதிரி ஒரு சூழல் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வாங்க போகிறீங்க. ஸோ கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. கேட்ட நட்சத்திரம் இந்த தடவை சூப்பராக இருக்க போது. கோட்டை கட்டி வள போகிறீங்க. கவலையப்படாதீங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வசந்தத்தின் வாசல்படியில் நிற்பதற்கான அருளை என் மீனாட்சியும் சேர்த்து வழங்கட்டும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தடவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் சொல்லிட்டேன். இப்போ மீனாட்சியை பிடிச்சிக்கோங்க, அவள் காலில் விழுந்துருங்க. புதன் என்றாலே மீனாட்சி தான். அதனால மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொண்டு வந்தே தீரும்.